கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஒளிநாடா மூலம் பிரசங்கிப்பது கர்த்தர் கிருபைக்காக அவரை சோதரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்ற வார்த்தைக்கு முன்பாக இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிய என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இங்கே இயேசு தன்னுடைய சீசரை அழைத்து கொண்டு போய் ஒலிவ் மலையில் போய் ஜெபிக்கிறாரு. 3 விதமான ஜெபங்கள் இங்கே ஏறெடுக்கிறாரு. முதலாவது ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துட்டு வந்து பார்க்குறாரு, சீசர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா என்னோட கூட, நீங்கள் சோதனைக்கு விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகிறாரு. போய் திருப்பி ஜெபிக்கிறார். பிதாவே இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிய என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. 2ஆம் தரமா இதே வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். 3வது முறையும் இதே வார்த்தையை சொல்லி ஜெபிச்சுட்டு வருகிறார். இங்கே பாருங்க, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இயேசுவோட ஆவி எப்படி வேகலப்படுதுன்றதை இயேசு தெளிவாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் இதை முன்பாக செய்த காரியங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பஸ்கா பண்டிகை 6 நாட்களுக்கு முன்பாக இயேசு தன்னுடைய ராபோஜனத்தை முடிக்கிறாரு. புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி காண்பிக்கிறாரு. இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுங்க, இந்த அப்பத்தை பிட்டு புசிங்க, இது உங்களுக்காக சிக்கப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல வரும்போதே ஒரு பெரிய சங்கடத்தில் வராரு. என்ன சங்கடம்னா, அதை முடித்த உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பேன் அப்படின்னோடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. ரபி நானா 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 நானான்னு கேட்குறாங்க. ஆனால் யூதாசும் கேட்குறாரு, தேவத்தை நானான்னு கேட்டார். நீ சொன்னபடி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டுறாரு. இவன் 30 வெள்ளிக்காசுக்கு முன்பாகவே போய் பிரதான ஆசாரியின் வேத பாருங்க மூப்புரத்தில் இவன் பேரம் பேசிட்டு வந்திருப்பான். நான் அவரை காட்டி கொடுத்தா நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்கன்ட்டு நான் 30 வெள்ளிக்காசை கொடுக்குறேன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 30 வெள்ளிக்காசுக்கோசம் அவன் காட்டி கொடுத்தானா அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய ஆழ்ந்த சத்தியங்கள் உள்ளது. அதை நம்ம பின்னாடி தானிப்போம். இப்போது பாருங்கள், இப்போ இவன் காட்டி கொடுக்க வந்துட்டான். ஆனால் இந்த 3 முறை ஜெபிக்கிறார். ஏன் ஒரு முறை ஜெபிச்சா போதும், ஆண்டவர் பிதாவே இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமா நீங்கட்டும், ஆகிய என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னா. இப்போது இயேசுவோட ஆவி என்ன நோக்கத்தில் இவங்களுக்காக